திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். இன்றைய நாளிலே 8ஆம் திருமுறை என்று பகுக்கப்பெற்ற தேனினும் இனிய பாடல்களை கொண்ட திருவாசகம் என்கின்ற அந்த ஞான நூலினுடைய திருப்பொற்சுண்ணம் என்கின்ற பதிகத்தினுடைய பாடல்களை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே இன்று நாம் அப்பதிகத்தினுடைய 9வது பாடலை சிந்திக்கலாம். அந்த பாடலானது அந்த வாசனை பொடியை இறைவனுக்கு இடிக்கின்ற பெண்கள் மஞ்சளை பூசுவோம் என்று சொல்வதாக அமைந்திருக்கின்றது. அதாவது மஞ்சள் என்பது ஒரு மங்களமான பொருள் என்பதனாலே அந்த உண்மைத்தன்மை வாய்ந்த அந்த மஞ்சளை நாம் பூசுவோம் என்பதை வெளிப்படுத்துவதாக அமையப்பெற்ற பாடல் இது. முதலிலே நாம் பாடலை பார்ப்போம். வையகம் எல்லாம் உரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யெனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே என்பது பாடல். பாடலுடைய பொருளை நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே முதல் அடியானது வையகம் எல்லாம் உரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி, அந்த வாசனை பொடியை இடிப்பதற்கு இந்த உலகம் முழுவதையுமே உரலாக எண்ணி அதை உரலாக கொண்டு மாமேறு என்கின்ற அந்த மகா மேரு மலையை அந்த பொடியை இடிப்பதற்கான உலக்கையாக நாம் கொள்வோம் என்று அந்த ஒரு எண்ணத்தை நமது மனதிலே நாம் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பெண்கள் முதலிலே சொல்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான். மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி, அதாவது உண்மையா என்று சொல்லப்படுகின்ற அந்த மஞ்சளை அதிக அளவிலே உரலிலே இட்டு பல்வேறு வாசனை பொருட்களை எல்லாம் சேர்ந்து அதனுடைய கலவையாகத்தான் அந்த பொடி இடிக்கப் பெறும். இருப்பினும் மஞ்சளை உண்மையான தன்மை கொண்ட அந்த மஞ்சளை அதிகமாக இட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை சொல்கின்றார்கள். அந்த வகையிலே மெய் எனும் மஞ்சளை நிறைய அட்டி, உண்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த உண்மையாகிய மஞ்சளை நிறைய உரலிலே இட்டு மேதகு தென்னன் பெருந்துரையான். மேதகு என்றால் நல்ல மேன்மையுடைய என்பதாக பொருள். அப்படி மேதகு அழகிய நல்ல தென்னல் அழகிய திருப்பெருந்துறையிலே இருப்பவனாகிய அந்த இறைவன், அவனுடைய திருவடி எப்படி இருக்கின்றது என்றால் செய்ய திருவடி, அதாவது செம்மையான திருவடி, உயர்ந்த திருவடி அல்லது சிவந்த நிறம் கொண்ட திருவடி. அப்படி செம்மையான அந்த திருவடியினை பாடி பாடி, அந்த இறைவனுடைய செம்மையான திருவடியை நாம் பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி, அதாவது சிவந்த பொன் போன்ற அந்த உலக்கையை நமது வலது கையாலே பிடித்து அந்த செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி என்ன சொல்லிக்கொண்டு இடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. ஐயன் என்பதற்கு தலைவன் என்கின்ற பொருள் உண்டு. அணி தில்லை, அணி என்றால் அழகிய, அந்த அழகிய தில்லை நகரிலே திருத்தில்லையிலே எழுந்தருளுகின்ற அம்பலவாணனுக்கு, அந்த சிவபெருமானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. ஆட என்பதற்கு இங்கே திருமுழுக்கு ஆட என்று பொருள். பொதுவாக தில்லையிலே இருக்கின்ற பெருமான் நடனம் ஆடுவதை ஆட என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரையிலே இங்கே அந்த தில்லை வாணனுக்கு திருமுழுக்கு ஆடுவதற்காக இந்த சிறந்த வாசனை பொடியை நாம் இடிப்போம் என்று பொருள் கொள்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதாவது அவ்வளவு அதிகமான அளவிலே அந்த வாசனை பொடியை இடிக்கப் போகிறார்களாம். உலகையே உரலாக கொண்டு மகாமேருமலையை உலக்கையாக கொண்டு இந்த வாசனை பொடியை அவர்கள் இடிக்கின்றார்கள். யாருக்காக என்றால்
இந்த செம்பொன்மயமான அந்த அழகிய திருவடிகளை கொண்ட தில்லை அம்பலவாணனுக்கு திருமுழுக்கு ஆடுவதற்காக இந்த பொடியை இடிக்கிறார்கள் என்பதாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கின்றது. பாடலை ஒரு முறை பாடி நாம் அடுத்த பாடலுக்குள் செல்வோம். வையகம் எல்லாம் ஓரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அப்படி அந்த தில்லைவாணனுக்கு ஆடுவதற்காக அந்த வாசனை பொடிகளை இங்கே இடித்ததை குறிப்பிட்டார் இந்த பாடலிலே. அடுத்ததாக பாடல், அதாவது இந்த பாடலை அந்த நமது சிந்தையானது சித்தம் சிவனோடு இணைந்து அதனால் ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியிலே அந்த கொண்டாட்டத்தை கூறுவதாக, ஒரே ஆட்டம் பாட்டம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த வகையிலே அமையப்பெற்ற பாடல் இந்த அடுத்ததாக அமைந்திருக்கின்ற அந்த 10வது பாடல். அதனை நாம் இப்பொழுது பார்க்க உள்ளோம். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பணி ஆட ஆட பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அதாவது முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, இந்த பொற்சுண்ண பொடியை இடிக்கின்ற பெண்கள் எல்லாம் முத்து அணி கொங்கைகள் ஆட ஆட, அதாவது தங்கள் மார்பிலே அவர்கள் முத்து வடங்களை அணிந்திருக்கின்றார்கள். அந்த முத்து வடங்களை அணிந்திருக்கின்ற அந்த பெண்கள் இந்த வாசனை பொடியை இடிப்பதனாலே அந்த நகில்கள் எல்லாம் பொங்கி அப்படியே குலுங்குகின்றனவாம். அப்படி ஆட, அப்படி இடிக்கும் பொழுது அந்த முத்து அணிந்த முத்து வடங்களை அணிந்த அந்த மார்பகங்கள் எல்லாம் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட. மொய்குழல் என்றால் அந்த முடியிலே நெருங்கி இந்த வண்டுகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. எதற்காக? அந்த பெண்கள் தங்கள் கூந்தலிலே அணிந்திருக்கின்ற மலர்களை, அதில் இருக்கும் தேனை எடுப்பதற்காக வண்டுகள் நிறைந்திருக்கின்றன. அப்படி நிறைந்திருக்கின்ற வண்டுகள் இந்த உலக்கை கொண்டு இடிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அதிர்வினாலே அந்த வண்டுகள் எல்லாம் பறந்து பறந்து ஒலி எழுப்புகின்றன. அப்படி அந்த பறக்கின்ற அந்த வண்டுகள் ஆடுவதாக இங்கே சொல்கின்றார்கள். மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, அந்த நெருங்கிய கூந்தலிலே இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற வண்டு கூட்டங்கள் எல்லாம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட, மனமானது அந்த சிவபெருமானோடு கலந்து விட்டதனாலே அதுவும் அப்படியே அந்த பெருமானுடைய ஆட்டத்தை போலவே இந்த மனமும் ஆடுகின்றதாம். சிவனோடும் சித்தம் கலந்து விட்டது, அதனாலே ஆட, மகிழ்ச்சியினாலே ஆட. அப்படி சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையர் கண் பனி ஆட ஆட, அதாவது அந்த செங்கயல் மீன்கள் போன்று விளங்குகின்ற அந்த கண்கள் எல்லாம் பணிக்கின்றன. பணிக்கின்றன, நீர் சிந்துகின்றன. அந்த கண்கள் எல்லாம் நீர்த்துளிகளை இடைவிடாது சிந்துகின்றன. எதனால்? அந்த அவர்கள் செய்கின்ற அந்த பொற்சுண்ணம் இடிக்கின்ற அந்த செயலானது இறைவனுக்கானது என்கின்ற அந்த எண்ணத்தினாலே அவர்களெல்லாம் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியிலே கண்கள் பணிக்கின்றன. அப்படி பணிக்கின்ற வகையிலே நாம் ஆடுவோம், ஆடுகின்றோம். ஆட ஆட இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட, அதாவது பித்து எம்பிரானோடும், பித்து கொள்ளுதல் என்பதற்கு அன்பு அதிகமாக கொள்ளுதல் என்பது ஒரு பொருள் உண்டு. அதாவது ஏதாவது ஒரு பொருளின் மேலே நாம் அதிகமாக பற்று வைத்து விட்டால் அல்லது அன்பு செலுத்தும் பொழுது பித்து பிடித்தது போல என்பார்கள். அப்படி இந்த பெருமான் மீது அதிக அளவிலே அன்பை செலுத்துவதனாலே பித்து ஏற்பட்ட நிலை. அப்படி பித்து எம்பிரானோடும் அப்படி
அந்த எம்பிரான் மேலே மென்மேலே அன்பு பெருகும்படியாக ஆடுவோம். ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட. அதாவது பிறவி பிறரோடும் என்று சொல்வதற்கு, அதாவது அந்த பிறவியானது உலகப்பற்றுள்ள மக்களை சூழ்ந்திருக்கும். உலகப்பற்றை அறுத்தவர்கள் சிவபெருமானுடைய திருவடி சென்று சேர முடியும். அப்படி சேர முடியாதவர்கள், இந்த உலகப்பற்றிலேயே அழுந்தி இருக்கின்றவர்களெல்லாம் அவர்களெல்லாம் சூழ்ந்து இருக்கும்படியாக அந்த பிறவியானது உலகப்பற்றுள்ளவர்களை சூழ்ந்து இருக்கும் என்பதை சொல்லி, பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட. அத்தன் என்பதற்கு தந்தை என்பது பொருள். அத்தன் எம் தந்தையாகிய சிவபெருமானுடைய கருணை, அந்த அருளோடு கருணையோடு நம்முன் அவன் விளங்கி தோன்றுகின்றான். நாம் இந்த செயலை பெருமான் மீது கொண்ட அன்பினாலே செய்கின்றோம் என்பதனாலே அந்த பெருமான் கருணை கொண்டு நம் முன் அவர் விளங்கி தோன்றுவார். அந்த உள்ளுணர்விலே பெருமான் நமக்கு தோன்றுவதாகவே ஒரு காட்சி அங்கே அமையும். அதை அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. இங்கே வருகின்ற இந்த ஆட என்பது அந்த திருமுழுக்கு ஆடுதல், அந்த நீராடுதல், அதை குறிப்பது. அந்த பெருமான் அந்த வாசனை பொடியை நாம் பொற்சுண்ணம், பொன் போன்ற நிறத்தில் அமையப்பெற்ற அந்த வாசனை பொடியை நாம் இடிப்போம். எதற்காக? இந்த பெருமான் நீராடுவதற்காக என்று சொல்கின்றார்கள். அந்த கண் பணி ஆட ஆட என்ற வரி எதற்காக வருகிறது என்று சொன்னால், இறைவனிடத்திலே அன்பு வைத்ததால் கண்ணீர் அரும்பும் என்கின்ற செய்தியை மாணிக்கவாசக பெருமான் நமக்காக சொல்கின்றார். அன்பு இறைவன் மீதான அன்பு மேல் ஊற ஊற அதிகமாக அதிகமாக அப்படியே கண்கள் பணித்து கண்ணீர் வரும். அதுதான் அந்த கண்பணி ஆட ஆட என்ற அந்த அடிக்கான பொருள். அதே போல் சித்தம் சிவனோடும் ஆட ஆட என்பதும் அந்த சித்தம் சிவனோடு கலந்து இருப்பதனாலே. அந்த திருத்தொண்டத்தொகையிலே ஒரு வரி வரும், சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன் என்று ஒரு வரி வரும். அதாவது சித்தத்தை சிவன்பாலே வைத்திருப்பவர்களெல்லாம் நாயன்மார்களாக அடியார்களாக கருதப்படுவதாலே அவர்களுக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருத்தொண்ட தொகையிலே பாடுவதாக அமையப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த பாடல் ஒரே ஆட்டம் பாட்டமாக பெருமான் மீது அன்பு கொண்டதனாலே நிகழ்கின்ற ஒரு செய்தியை நாம் இந்த பாடலிலே பார்க்கின்றோம். அடுத்ததும் கிட்டத்தட்ட அதே பொருள் போன்றது தான் அந்த பாடல், 11வது பாடல். அதாவது இறைவனை நாம் தேடுகின்றோம், அவனை பற்றி பாடுவோம் ஆடுவோம் என்பதையெல்லாம் சொல்வது போன்ற அந்த கருத்துக்களை அமையப்பெற்ற இந்த பாடல். இந்த பாடலை, இந்த 10வது பாடலை பாடி பின் 11ஆம் பாடலுக்கு நாம் செல்வோம். அந்த வகையிலே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்பணி ஆட ஆட பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அடுத்து 11வது பாடல். அந்த 11வது பாடலும் கிட்டத்தட்ட இந்த 10வது பாடலை போலவே அந்த தேடுவோம், அந்த இறைவனை பாடுவோம் பாடுவி ஆடுவோம் என்பதை சொல்வதாக, மகிழ்ச்சியை சொல்வதாக அமையப்பெற்ற பாடல். முதலிலே அந்த பாடலை சிந்திக்கின்றோம். அந்த வகையில் மாடு நகை வாழ் நிலா எரிப்ப வாய் திறந்து பவளம் துடிப்ப பாடுமின் நம் தம்மை ஆண்டவாறும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. மாடு நகை வாழ் நிலா எரிப்ப வாய் திறந்து பவளம் துடிப்ப. அதாவது நிலா போன்ற பற்களாம், அந்த ஒளி வீசக்கூடிய பற்கள். நகை வாழ், நிலாவை போல ஒளி வீசுகின்ற அந்த பல், இந்த பல்லினுடைய ஒளியை நிலாவிற்கு ஒப்பிட்டு சொல்கின்றார். மாடு நகை வாழ் நிலா எரிப்ப, நகைவாள் என்பதற்கு பல்லினுடைய அந்த ஒளி அந்த ஒளி வீசக்கூடிய பல். அந்த பல், அந்த பக்கங்களிலிருந்து அந்த ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த பற்கள்
நிலவு ஒளி போன்று வீசுகின்றன. அடுத்ததாக வாய் திறந்து பவழம் துடிப்ப, அதாவது இந்த உதடுகள், அந்த இதழ்கள் துடிக்கின்றன. அப்போ வாய் திறக்கும் பொழுது உதடுகள் துடிக்கின்றன. அந்த உதடுகள் துடிக்கதை சிவந்த இதழ்கள் என்பதனாலே பவளத்திற்கு ஒப்பிடுகின்றார்கள் உதட்டின் நிறத்தை. அந்த செம்பவளம் போல அந்த இதழ்களெல்லாம் துடிக்கும்படியாக பாடுமின். அப்படி அந்த ஒரு நிலையிலே நாம் பாட வேண்டும். எதனாலே அந்த நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், இறைவனை பற்றி நாம் பாடுவதாலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. பாடுமின் நம் தம்மை ஆண்டவாறும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி, அதாவது வாயை திறந்து பாடுங்கள் என்று ஊக்குவிக்கின்றார் அந்த பெண் மற்ற பெண்களை பார்த்து. அப்படி திறந்து பாடும் பொழுது எதை பாட வேண்டும்? நம்மை அவன் ஆட்கொண்ட விதத்தை பற்றி, அந்த எவ்வாறு நம்மை ஆட்கொண்டான் என்கின்ற அந்த வழியை பாடி, பணி கொண்ட வண்ணமும், அந்த இறைவன் நம்மை இறை பணியிலே நிற்க செய்தான். பணி கொண்ட வண்ணமும் என்பதற்கு அந்த இறை பணியிலே நம்மை இறைவன் நிற்க செய்தான் என்பதையும் சொல்லி, இடைவிடாது பாடி எம்பெருமானை தேடுங்கள். வாய் திறந்து பவளம் துடிப்ப பாடுமின் நம் தம்மை ஆண்டவாறும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின். அந்த நம்மை ஆட்கொண்ட அந்த வழியை பற்றியும், இறை பணியிலேயே நம்மை நிற்க செய்த அந்த விதத்தை பற்றியும் திரும்ப திரும்ப பாடி அந்த பெருமானை நாம் தேடுவோம். தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப. அப்படி எம்பெருமானை நாம் தேடுவதாலே என்ன நிலை வரும்? அந்த மனமானது மிக்க மகிழ்ச்சி அடைந்து, அந்த உண்மத்த நிலை என்று சொல்வார்கள், அந்த மனமானது அந்த மகிழ்ச்சியான அந்த நிலையை, இறைவனை தேடுகின்ற அந்த நிலையை அடைந்து பின் என்ன நேரும்? மனம் சித்தம் கழிப்ப, மனம் தெளிந்து திகைத்து தேறி அப்படியே திகைத்து போய்விடுவார். இறைவனை நினைப்பதனாலே இறைவன் நம் முன் தோன்றுகின்றார். அப்படி தோன்றுவதனாலே திகைத்து பின்பு தேறி, பின்பு ஒரு வழியாக நாம் தெளிந்து விடுகின்றோம். இறைவன் நமது அன்புக்கு கட்டுப்பட்டு நமக்கு காட்சி தருகின்றான் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடும். அப்படி வரும் பொழுது நாம் தெளிந்து விடுகின்றோம். தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப, மனம் மகிழ்ச்சி அடைந்து அதனாலே திகைத்து நின்று பின் ஒருவாறு நாம் தெளிந்து ஆடுமின், பின்னர் ஆடுவோம். அப்படி தெளிந்து ஆடுவோம் என்று சொல்கின்றால், யாருக்காக? இந்த செயலை அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடிக்கிறார்கள். அம்பலத்து ஆடினான் திருத்தில்லையிலே, அந்த சிற்றம்பலத்திலே நடனம் புரிகின்ற அந்த நடராச பெருமானுக்காக, அந்த பெருமான் திருமுழுக்கு ஆடுவதற்காக நாம் இந்த பொன் போன்ற இந்த சுண்ணப்பொடியை இடிப்போம் என்று சொல்வதாக அமைந்த பாடல் இது. அந்த பணி கொண்ட வண்ணம் என்பதற்கு இறை பணியில் நிற்றல் என்பது பொருள். இறை பணியிலே நிற்றல் என்பதால் என்ன என்று சொன்னால், நாம் செய்கின்ற எல்லா செயல்களுமே இறைவனது செயல், இறைவனுடைய திரு உள்ள பாங்கின்படி நாம் செய்கின்றோம். நாம எதுவும் நம்மால் செய்ய முடியாது. எனவே நாம் எந்த செயலை செய்தாலும் இறைவனுடைய திருவருள் கூடி நின்று அந்த பெருமானுடைய திரு உள்ளபடி, அவர் உள்ள கருத்தின்படி பெருமான் செய்ய சொல்வதைத்தான் நாம் செய்கின்றோம் என்கின்ற எண்ணம் வர வேண்டும். எனவே இந்த பொற்சுண்ணத்தை இடிப்பது கூட பெருமானுக்கு நீராடுவதற்குத்தான் என்று சொன்னாலும், அது ஏதோ நாமே செய்வதான செயல் அல்ல. அந்த பெருமான் அவனே விரும்பவே நம்மை இந்த செயலிலே ஈடுபடுத்துகின்றான் என்கின்ற அந்த கருத்தை நாம் உட்கொண்டு அதன்படி நாம் இந்த செயலை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற செயல்தான் சிறப்பாக அமையும் என்பதற்கு இது மட்டுமல்ல, உலகிலே நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் பெருமானுடைய அந்த திருவருளின்படி தான் நடக்கின்றது. நாமவே எதையும் செய்யவில்லை என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் கொண்டு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அந்த பணி கொண்ட வண்ணமும் என்கின்ற அந்த சொற்றொடரானது நமக்கு தெளிவுறுத்துகின்றது. மீண்டும் பாடலை பாடி இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்யலாம். மாடு நகை வாழ் நிலா எரிப்ப, வாய் திறந்தம்பவழம் துடிப்ப, பாடுமின் நந்தம்மை ஆண்டவரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி, தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி, தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி,
ஆடுமின் அம்பல தாடினானுக்கு ஆட போர்ச்சுண்ணம் இடித்துமாமே. ஆடுமின் அம்பல தாடினானுக்கு ஆட போர்ச்சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். இந்த அளவிலே நாம் இன்றைய பதிவை நிறைவு செய்யலாம். மீண்டும் தொடர்ந்து சிந்திக்கவும் இந்த திருப்பொற்சுண்ணம் பதிகத்தை பற்றி, அதில் வரும் அடுத்த பாடல்களை பற்றியெல்லாம் நாம் அடுத்த பதிவிலே காண்போம். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை சொல்லி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.